ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் எமது தலைமுறை கட்சியை சேர்ந்த சிதம்பரம் கருணாநிதி அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். நிறைய விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருந்தோம். அதாவது முதலாவது பகுதியிலே நாங்கள் இந்த நிலக்கரி இறக்குமதி, அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு, அமைச்சர் மாற்றம், இவற்றையெல்லாம் பேசியிருந்தோம். இப்போ அடுத்ததாக ஒரு விடயம் தொடர்பாக பேச வேண்டும். முன்னாள் அமைச்சரும் அதே போன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமாகிய பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். நாங்கள் சிறையில் அடைக்கப்பட்டது சரியா தவறா என்பதை பற்றி நாங்கள் பேசவில்லை. ஆனால் அவரை விடுவிக்க வேண்டும். இத்தனை வருடம், ஒரு வருடத்துக்கும் அதிகமான காலம் அவரை சிறையில் வைத்திருக்கின்றீர்கள், அல்லது தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றீர்கள், விசாரணை செய்கின்றீர்கள். அவரை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் போராட்டம் நடத்துகிறார். இப்போ இந்த மக்கள் யார்? அவருடைய கட்சி ஆதரவாளர்களாகவும் இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு நீதிக்காக போராடுபவர்கள். நீதிக்காக போராடியவர்கள் எவரும் கிடையாது. அவருடைய கட்சி அங்கத்தவர்களும் மற்றும் பிரதேச சபை, நகரசபை உறுப்பினர்கள். அவர்கள் பிள்ளையான் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கின்றனர். பிள்ளையான் அவர்களை விடுவிக்க வேண்டும். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கடந்த மாதம், நான் நினைக்கின்றேன் ஒரு புது வருடத்திற்கு முன்னதாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சுகையினம் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார். இப்பொழுது இப்போ என்ன விடயம் என்று சொன்னால், நீதி சட்டம் தனது கடமையை செய்திருக்கின்றது என்று ஒரு சாராரும், இன்னும் ஒரு சாரார் இல்லை, அவர் விடுவிக்கப்பட வேண்டும், அவரது உடல்நிலை சரியில்லை என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த மக்கள் கூறும் இவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது, அதாவது அவரை விடுவிக்க வேண்டும் என்று குறிப்பிடும் விடயம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை, அது ஒரு அந்த அந்த போராட்டத்திற்கு வந்த பிள்ளையானின் எடுபிடிகள் இவர்கள் செய்வது மிக தரக்குறைவான ஒரு செயலாக நான் கருதுகிறேன். காரணம், 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள், சிறைக்கு கொண்டு போய் செல்லப்பட்டார்கள். அப்போது பெரும்பான்மை சமூகம் பால் சோறு சாப்பிட்டது, குளிர்பானம் குடித்தார்கள். இந்த சமூகம் என்ன செய்தது? அன்று காந்தி பூங்காவில் வந்து அமர்ந்தார்கள். அவர்கள் யாரும் சிறுவர்கள் அல்ல, எல்லாம் 40 வயது அன்னளவாகவும் 50 வயது அன்னளவானவர்கள் இருக்கிறார். அப்போ அவர்களை நம்ம அன்று என்ன பேசினார்கள்? அன்று தமிழன் அழிவதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் கூட ஒரு வருட காலம் சிறையில் அடைக்கப்படுகின்றார் என்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ். இன்று வரை போய் பாருங்கள், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டு சிறையிலே இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் என்று கூறப்பட்டவர்களுக்காக ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்க முடியாமல் போய்விட்டது? பிள்ளையான் ஒருவர் தான் சமூக சேவையாளர், தமிழ் மக்களுடைய தலைவனா? துரோகியவன், தமிழகத்துக்கு இன்னலா துன்பத்தை கொடுத்தவன். எல்டிடியிலிருந்து விலகியது வேறு விடயம், அதுக்கு நான் சம்பந்தமில்லை. நான் எல்டிடி ஆதரவாளரும் அல்ல, எல்டிடி இயக்கத்தில் உள்ளவரும் அல்ல. அனைவரும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். நீங்கள் அவருடைய பிரதேசத்திலே அரசியல் செய்தீர்கள் அப்படியா? அப்படி நாடளாவிய ரீதியில் அங்கு காரியாலயம் இருந்தது. அவருடைய பிரதேசம் என்பது எதுவும் கிடையாது. இலங்கை அனைவருக்கும் உண்டு, உங்களுக்கும் போய் செய்யலாம். இது இலங்கை, இந்த ஸ்ரீலங்கா நாட்டில் எங்களுக்கு எங்கும் வாக்கு கேட்க முடியும், காரியாலயம் திறக்க முடியும். பிள்ளையான் அல்லது சந்திரகாந்தன் மீது உங்களுக்கு தனிப்பட்ட கோபம் எதுவும் இருக்கிறது? நிச்சயமாக பல இருக்கின்றது. காரணம், தமிழ் சமூகத்தை அரசியல் செய்ய விடவில்லை. என்னை அரசியல் தூக்கி நிலத்தில் அடித்திருப்பேன் நான், அது வேற ஆளுகளிடம். சொல்றீங்க வன்முறை கையில் எடுத்திருப்பீங்க. என்னை தடை செய்தால் எது செய்தாலும் நாங்கள் திருப்பி செய்வோம். பிள்ளையான், கருணாமன் போன்றோர் இயக்கத்துக்கு வந்த பிறகு ஆயுதத்தை பார்த்தால் துப்பாக்கி பார்த்தவர்கள் அவர்கள். நாங்கள் அப்படி அல்ல. நான் பிறக்கும் போதே எங்கள் வீட்டில் துப்பாக்கி இருந்தது. துப்பாக்கி இருந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். எனவே நாங்கள் இவர்கள் தான் கள்ள துப்பாக்கி வைத்திருந்தார்கள், அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. நாங்கள் துப்பாக்கி வேட்டுக்கெல்லாம் பயந்து ஒன்றும் அலைய போறது கிடையாது, வேற மொழிய போறதும் இல்லை, பயப்பட போதும் எங்களிடம் கிடையாது. நீங்கள் நான் எப்பொழுதும் பார்த்திருக்கின்றேன், நீங்கள் இதற்கு முதலும் இந்த ஸ்டார் தமிழ் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலும் ஏனைய பல அரசியல் நிகழ்ச்சிகளிலும் நான் உங்களை பார்த்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த இருவரை நீங்கள் தாக்கிக் கொண்டு சரியாக கவனிக்கவில்லை. இலங்கையில் உள்ள சகல தமிழ், முஸ்லிம், சிங்கள அரசியல்வாதிகள் நாங்கள் பேசுகின்றோம். நேற்று நீங்கள் பிள்ளையானை பேசும் நீங்கள்
பிள்ளையான் ஒரு துரோகி, பிள்ளையான் சரியில்லை என்று பேசும் நீங்கள் பிள்ளையானுக்காக வாதாடும் உதயகம்மன் பிளவையை நீங்கள் பேசவில்லை. அப்படியால் உதயகம்மன் பிள்ளையை விமர்சிக்க கூடாது என்ற நிலைப்பாடில் இருக்கிறீர்கள். நீங்கள் தொலைக்காட்சி சரியாக பார்ப்பதில்லை, உங்கள் தொலைக்காட்சி என்னை அழைத்து கேட்கவில்லை. நான் பேசினேன், ஊடகங்கள் 20 ஊடகங்கள் மேடையிலே வைத்து 20 ஊடகங்கள் வந்திருந்தன. கருணாநிதி என்ன பேச விடுங்கள், பதில் சொல்ல வேண்டும். மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். கம்மம் பிள்ளை அவன் கொம்மம் பிள்ளை அவன் அனைத்தும் பிள்ளை என்று நான் கூறியிருக்கின்றேன். நீங்கள் அதை பார்க்காதது என்னுடைய தவறும் அல்லாது. இல்லை, நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் போய் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி நான் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அப்படியே கேட்கக்கூடாது. கேள்வி நீங்கள் அதை அறிந்து கொண்டுதான் கேள்வி கேட்க. என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தால் நான் கேட்பேன். கேட்க வேண்டும், நியாயமான கேள்வி. நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் அதை நான் கேட்கிறேன். நீங்கள் இப்பொழுது எனக்கு ஒவ்வொரு மேடையிலும் போய் ஒவ்வொருத்தராக பேசுவதாக இருந்தால் நேரம் காணாது. பொதுவானது அனைத்து ஊடகத்திலும் செல்லுகின்றது. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்றால் நிச்சயமாக செய்திகள் பார்க்க அனைத்து தமிழ் சிங்கள செய்திகளை காண்பிக்காவிட்டால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நான் கேட்ட கேள்வி என்ன? கம்மம் பிள்ளையை நான் அழகாக அவ்வாறு நான் கேட்கவில்லை. நான் கேட்ட கேள்வி உங்களிடம், பிள்ளையானை எதிர்க்கின்றீர்கள் என்றால் பிள்ளையானுக்காக வாதாடும் உதயகம்மன் பிளவை ஏன் எதிர்க்க முடியவில்லை உங்களால் என்று கேட்கிறேன். மீண்டும் இதுக்கு பதில் இல்லை. நான் எதிர்க்கிறேன், ஊடகங்களில் மிக தெளிவாக பேசி இருக்கிறேன். இவர் அதை பார்க்காதது இப்பொழுது சொல்லுங்கள், எப்படி எதிர்க்கின்றீர்கள்? அவன் நான் சொல்ற கம்மம் பிள்ளவன் கொம்மம் பிள்ளை முட்டாள், அவருக்கு எதுவும் தெரியாது சட்ட நடவடிக்கைகள். கடந்த காலங்களில் பல தமிழர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதெல்லாம் இவன் அமைதியாக இருந்தான். பிள்ளையாரை காப்பாற்றுவதற்காக அல்ல, ராஜபக்ச எடுபிடியாக போலியாக போகிற இவர் ஒரு பெரிய திறமையான வழக்கறிஞர், இவரால் வெற்றி பெற முடியாது. இவர் பிரபலமாக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் போய் பேசிக்கொண்டு இருக்கின்றார். எனவே இது ஒரு முட்டாள்தனமான செயலுக்கெல்லாம் நாங்கள் பதில் கூறல, அர்த்தமில்லை. ஆனால் மிக தெளிவாக நான் ஊடக சந்திப்பு வைத்து எண்ணம் பெறா ஹோலில் அழகாக தெரிவித்தேன். நீங்கள் பார்க்காதது உங்கள் தவறு. சரி, பிரச்சனை இல்லை. நான் நீங்கள் எங்கெங்க ஊடக சந்திப்பு வைக்கின்றீர்கள் என்று எனக்கு நீங்கள் அழைப்பு விடுக்கவில்லை, வரவும் முடியவில்லை. இல்லை, நான் உங்களுக்கு அழைப்பு விடுத்தேன், நீங்கள் வரவில்லை. சரி, நான் வரவில்லை என்றே வைத்துக் கொள்வோமே. இப்போ அடுத்த விடயத்திற்கு வருவோம். இந்த உதயகம்மன் பிள்ளை பிள்ளையான் விடயத்திலிருந்து வெளியே வந்தால் அங்கே சாணக்கியனை இலங்கை தமிழரசு கட்சியை எம்ஏ சுமந்திரனை இந்திய துணை ஜனாதிபதி சந்திக்கிறார், சிபி ராதாகிருஷ்ணன் சந்திக்கிறார். இந்த பக்கம் பார்த்தால் மனோ கணேசனை சந்திக்கிறார், தமிழ் முற்போக்கு கூட்டணியை சந்திக்கிறார். அந்த பக்கம் போய் பார்த்தால் ஜீவன் தொண்டமான் கலந்து கொள்ளவில்லை, செந்தில் தொண்டமானை சந்திக்கிறார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரனை சந்திக்கிறார். ஏன் சிதம்பரம் கருணாநிதியை, இவ்வளவு தமிழர்களுக்காக பேசக்கூடிய சிதம்பரம் கருணாநிதியை ஏன் சிபி ராதாகிருஷ்ணன் சந்திக்கவில்லை என்பதுதான் கேள்வி. இதை நீங்கள் இந்திய தூதரகத்துள்ள அதிகாரியிடம் போய் கேட்க இல்லை. அவர்களுடைய மனநிலை எனக்கு தெரியாது. அழைத்தால் நான் போகலாம், அழைக்கவில்லை என்பதற்கு எனக்கு காரணம் தெரிவிக்கவில்லை. அப்பொழுது அது அவரிடம் தான் நீங்கள் தமிழ் கட்சிகள் என்றால் நீங்களும் தமிழ் கட்சி தான். அது தமிழ் கட்சியோ முஸ்லீம் கட்சியோ சிங்கள அரசியல் கட்சி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பரம்.